பிதா குமாரன் பரிசுத்தாவித்திரேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறச் தேவன் இந்த அருமையான புதிய மாதத்தின் புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 10 மாதங்கள் நீர் எங்களை கண்மணி போல காப்பாற்றி ஆண்டவர் 11ஆம் மாதத்திலே பிரவேசிக்க செய்ததற்காக சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, சகல பரிசுத்தவான்கள் தினமாக இந்த நாளிலே உலகமாக கொண்டாடும் இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே இந்த கடந்த அந்த காலங்களிலே அநேகர் மரித்து முடித்திலே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். கர்த்தத்தாமே அவருடைய ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், அவர் வாழ்ந்த வாழ்க்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களே ஆண்டவரே, நாங்கள் ஜீவிக்கிற நாங்கள் தொடர்ந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற மக்களாக நீர் எங்களை மாற்றுகிறார்கள். நீர் எங்களை தகுதிப்படுத்திலும் பரிசுப்படுத்திலும் இந்த அதிகால வேளையிலே உங்கள் தேடுகின்ற பாக்கியத்திற்கு கொடுத்தமைக்காக சோத்திரிக்கிறோம். தோக்குமது நிறைவேற்றது பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். எல்லா துதியும் மகிமைக்கே செலுத்துகிறோம். மேய்ச்சல் ஜெபங்களும் பிதாவே ஆமென். கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான கால நேரத்தில் உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நவம்பர் மாத வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பெரிதான கிருபையினால் நாம் 10 மாதங்களை கடந்து இந்த 11ஆம் மாதத்தில் வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகள் யாவற்றையும் நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் துதிக்கிற வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 73வது பாடல், இயேசுவை ஏத்துதி செய் நீ மனமே இயேசுவை ஏத்துதி செய் என்ற பாடல் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கடவுளுக்கு துதி உண்டாவதாக. இந்த நாளுக்காக தெரிவு செய்யப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய நாம் வாசி கேட்போம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இட மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கியெறுகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை.
பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் என்பதே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான புதிய நாளின் காலவெளிக்காக, புதிய மாதத்திற்காக, இந்த புதிய வாரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஆண்டவரே அநேக கர்த்தாவே நாங்கள் இழந்திருந்தாலும் ஆண்டவர் அவர்கள் எல்லாரும் இடத்திலே சேர்ந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சகல கிறிஸ்தவான தினத்திலே உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே தெய்வ கிருபைகளை தந்திரலும். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாத ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாக தேவருடைய சுத்த கிருபையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களை தகுதிப்படுத்திடும், பரிசுப்படுத்திடும், வசனங்களை தியானிக்க எங்களோடு இடைப்படும். தற்போதைய சூழலே உலகம் போய்கொண்டுதான் நிலைமை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த கொரோனா தொற்றினுடைய வேகம் 3வது அலை என்கிறதா ஒரு நிலையிலே அச்சுறுத்தலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சிறு குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் போட வேண்டும் என்று ஒரு பக்கம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மறுபக்கம் தமிழ்நாட்டிலே அநேக இடங்களிலே இன்றைய நாள் முதற்கொண்டு 1ஆம் வகுப்பு முதற்கொண்டு 8ஆம் வகுப்பு வரையிலே தொடர்ந்து பள்ளிகள் நடத்துவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள், வெள்ளப்பெருக்கு, இப்படியாக பல்வேறு நிலைகளிலே பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த உலகமும் என்னுடைய நாடுகளும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அமைதியை தாரும். சமாதானத்தை தேவன் தாமே சமாதானத்தை தாரும். நீதியை நிலைநாட்டு வந்தவரும் இது கிருபை தந்துடணும். இந்த அதிகார வேளையிலும் நோக்கி பார்க்கிறோம். எங்களோட இடைபடும் இடைநடத்து மூடி மறைத்துக்கொண்டு நீ பேசு நான் கேட்கிறோம். இயேசுவே ஜெபக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான கால நேரத்தில் உங்களை யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவம்பர் மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே இப்படியாக நமக்கு கொடுத்து தமது கிருபைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாம் கேட்ட இந்த வேத பகுதியானது கர்த்தர் தமது ஊழியக்காரரை தெரிந்து கொள்கின்ற அந்த ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். யார் இந்த ஊழியக்காரர் என்று நாம் சொல்லுகின்ற போது, இயேசுவானவரையே தம்முடைய ஒரே பின்னகுமாரா இயேசு கிறிஸ்துவே பாடுபடுகின்ற தாசனாக, த சஃபரிங் சர்வன்ட், இந்த உலகத்தை ரட்சிக்கும் பொருட்டு கடவுளே தம்முடைய குமாரனை அனுப்பி இந்த உலகத்திற்காக அவர் பாடுகளை அனுபவிக்கும்படியாக பாடுபடுகின்ற ஒரு தாசனாக, அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசனாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதற்காக முன்னதாகவே 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது இயேசு கிறிஸ்துவானவர்களே அது நிறைவேற்றும் பெறுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் இந்த மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18 முதல் நாம் வாசிக்கின்ற போது இங்கே இயேசுவானவரை பற்றி இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 12 18 முதல் 21 வசனங்கள். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்கலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியிருக்கிற திரியை அணையாமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்பதே. ஆகவே இயேசுவானவர் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த 12ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் 18 முதல் 21 வசனங்கள் வரையிலே அடங்கியுள்ள அந்த பகுதியிலே நிறைவேற்றம் அடைவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ப்ராமிஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். ஆகவே ஆண்டவர் செய்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் அதில் காரியத்தை நிறைவேறும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது, ஒரு ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை அன்றைக்கு இயேசுவானவரை தெரிந்து கொண்டார். இயேசுவா தம்முடைய சீடர்களை தெரிந்து கொண்டார். சீடர்கள் பல அவளுக்கு சீடர்களையும் தொடர்ந்து தெரிந்து கொண்டனர். அதனை தொடர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் திருச்சபையை தெரிந்து கொண்டு எதற்காக என்றால் இந்த உலகத்தை ரட்சிக்கும் பொருட்டாக பாடுகளையும் அனுபவத்திற்கு நீதி நிமித்தமாக நியாயத்தின் நிமித்தமாக பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த நேரத்தில் அழைக்கப்படுகிறோம். அதாவது இயேசுவானவரை பற்றி இங்கே குறிப்பிடுகிறீர்களே,
The chosen servant reveals a character of gentleness, encouragement, justice and truth. ஆகவே நம்மை ஊக்குவிக்கின்ற அவருடைய வார்த்தைகள், நாம் படுகிறதான பாடுகளுக்கு அவர் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார், நம்முடைய பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் இப்பொழுது உலகம் முழுமையாக சுகமடைய வேண்டும் என்கிறதான் நோக்கத்திலே சென்று கொண்டிருந்தாலும் மறுபக்கம் மூன்றாவது அவருடைய அலை வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு பக்கம் பீதியை கிளப்புகிறதான ஒரு சூழல் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் பல நாடுகளிலே, குறிப்பாக சீனா பகுதியிலே, ரஷ்யா பகுதியிலே அதிகமாக பாதிப்புக்குட்பட்ட இந்த சூழல் நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் மட்டுமே இதற்கு பதிலாக இருக்கின்றார். ஆக நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்டு எப்படியாவது ஆண்டவர் நீதி நியாயத்தை சரி கட்ட முடியாது நாம் ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டியது மிகுந்த தேவையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே கஷ்டப்படுகின்றவர்களோடு கூட ஆண்டவர் இணைகின்றார். குறிப்பாக நீதிக்காக துன்பங்களை அனுபவிக்கிறவர்களோடு கூட ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதாவது அடையாளப்படுத்துகிற வழியாக நம்ம உற்சாகப்படுத்தி தொடர்ந்து திருச்சபையாகிய நாமும் கிறிஸ்தன் பிள்ளையாகிய நாமும் ஆண்டவருடைய நீதி நியாயத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் ஒருவேளை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு இந்த 11ஆம் மாதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்ம கூட இருந்தவர்கள் நம்முடைய திருச்சபை குடும்பங்களிலே அநேகர் நாம் எழுந்திருக்கிறோம். அப்படியாக நம்முடைய குடும்பங்களிலே பெற்றார்கள், உடன்பிறப்புகள், இப்படியாக பலரை நாம் இழந்து போய் கூட பார்க்க முடியாத நிலையிலே அநேகர் துன்பப்பட்டதுண்டு, அழுதுண்டு. ஆனால் தற்போதைய சூழலே ஒருவேளை இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் போவதனாலே இந்த குவைத் தேசத்திலிருந்து சொந்த மண்ணுக்கு சென்று அநேகர் போய் திரும்பி வருகிற ஒரு சூழலையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஆகவே எல்லாமே கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னும் ஒருவேளை அதிகமாக பல தளர்வுகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபக்கம் ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உள்ள மக்களுக்கு அச்சுறுத்தல் என்பது ஒரு பீதியை கிளப்பி அவருடைய தைரியத்தை குறைக்கின்ற, விசுவாசத்தை குறைக்கின்ற ஒரு சூழல் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனாலே ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஐ ஹவ் சோசன் யூ. ஆகவே தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட நிமித்தமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றுதான் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். எது நிமித்தமாக உற்சாகப்படுத்து என்றால், இரண்டாவதாக நாம் ஜஸ்டிஸ், டு டூ ஜஸ்டிஸ் அண்ட் டு ஃபாலோ ட்ரூத். ஆகவே நாம் உண்மையை புரிந்து கொள்ளவும் நியாயத்தை நாம் வெளிப்படுத்தும் அழைக்கப்படுகிறோம். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஒளியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் மேசியாவாக, மேசியா என்றால் பல 100 ஆண்டுகளாக வந்து எங்களை எப்படியாவது விடுவிப்பார் என்று காத்து கொண்டிருந்தான ஒரு சூழலிலே ஆண்டவர் மட்டுமே நம்மை விடுவிக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லேயும் ஆண்டவர் மட்டும் நம்மை விடுவிக்க முடியும் என்பதை நாம் எப்போது நாம் விசுவாசிக்கிறோமோ, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் எப்போது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ, அப்போதுதான் நாமும் அந்த விடுதலையை பெற முடியும், அந்த தைரியத்தை நாம் பெற முடியும். ஆக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த காலகட்டங்களிலே நமக்கு ஆண்டவர் உணர்த்தியிருக்கிறார். என்றால் கடந்து வந்த பாதைகள் நாம் பின்னிட்டு பார்க்கின்ற போது ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்றால், நீங்கள் என்னோடு கூட இருந்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி 2 நாளாகத்தில் நாம் பார்க்கிறோம். அது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இருந்தபடியினால்தான் நீங்களும் நான் சுகம் பல ஜீவனோடு இந்த நேரத்தில் வைக்கிறோம். ஆகவே அநேகர் இரத்த சாட்சிகளாக ஆண்டுக்குள்ளாக மரித்திருக்கிறார்கள் இந்த நாளிலே. ஆக இந்த நாளை உலகமெங்கும் கொண்டாடுகிற ஒரு சூழலில் நம்முடைய பெற்றார்கள், முற்பிதாக்கள், நம்முடைய விசுவாச தகப்பனார்கள், தாய்மார்கள், நம்முடைய விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், நீதியை நிலைநாட்டுவதற்கும், உண்மை தன்மையை புரிந்து கொள்வதற்கும், அதன்படி செயல்படுவதற்கும் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கின்றார். ஆக இந்த அருமையான கால நேரத்திலே ஆண்டுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே இந்த பாடுபடுகின்ற தாசனுடைய பாடலாக நாம் இதை பார்க்கிறோம். Sometimes called the servant song. These verses are about the servant Messiah, not the servant Cyrus, described in chapter 41. Israel and Messiah are both often called servant. Israel, as God's servant, was to help bring the world to a knowledge of God. The Messiah, Jesus, would fulfill this task and
ஷோ காட் ஹிம்செல்ஃப் டு த வேர்ல்ட். அப்போ இந்த வாக்குறுதிகள் வழியாக பிதாவாய் கடவுளை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கும் அறிமுகப்படுத்துவதற்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவரை காணவே முடியாது, பார்க்கவே முடியாது, அவரை பார்த்தால் மரித்து போவார்கள் என்கிறது ஒரு அச்சத்தை ஆண்டவர் அகற்றி தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்புவதன் வழியாக ஆண்டவர் ஒரு பக்கம் ஒருவேளை நம்மை அழிக்கிறவராக சித்தரிக்கப்பட்டாலும் மறுபக்கம் நம்மை அணைக்கின்றவராக, அன்பு காட்டுகிறவராக, தொடர்ந்து நீதி நியாயத்தை நிலைநாட்டும் வரைக்கும் நம்மோடு கூட அவர் தொடர்ந்து நம்முடைய இருந்து நம்மோடு கூட இருந்து நம்மையும் பலப்படுத்தி அந்த நீதி நியாயத்தை நிலைநாட்டும்படியாக தான் ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபையிலே நம்மை நிலைநாட்டு இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் அன்பார்ந்த அதிகாலை வேளையிலே ஆண்டு பிள்ளாகி நாங்கள் God is encouraging us because He has chosen us. நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தமாக நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். நாம் சோர்ந்து போகின்ற வருகிற வேளைகளிலே நம்மை தட்டி அரவணைத்து நான் ஒன்று கூட இருக்கிறேன் இதுதான் வாக்குறுதியை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்த நாம் பார்க்கிறோம். என்கரேஜிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ். ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கலாம், ஃபிசிக்கல் லைஃபாக இருக்கலாம், ஒருவேளை நமக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இதுக்குதான பல்வேறு சூழ்நிலை மத்தியில் மனநிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம், அழுத்தங்கள், ப்ரெஷர், அப்படியாவது நமக்கு டென்ஷன், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க எங்கே பார்த்தாலும் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உங்களை என்னை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை தெரிந்து கொண்ட நிமித்தமாக இந்த நாளில் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆக இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருக்குள்ள அன்பார்ந்தவர்களே, நம்மை ஆண்டவர் உற்சாகப்படுத்த முடியாது நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படும். என்றால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களுக்கு சொல்கிற போது, நீங்களே தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், இனிமேல் உங்களை சீடர்கள் என்று அழைக்காமல் நண்பர்கள் என்று அழைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்குறுதி கொடுத்து நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு ஜாதி மக்களுக்கு ஆண்டவரை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். வெளிச்சம் என்பது எதை குறிக்கிறது? லைட். நமக்கு வெளிச்சம் என்றாலே இருளை போக்குகின்ற ஒன்று, நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது, உண்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. பல நேரம் நாம் உண்மையை விட்டு நீதியை விட்டு நம்முடைய வார்த்தைகள், நாம் ஏற்கனவே பேசின வார்த்தைகளை நிலைநாட்டும்படியாக நீதியை புறக்கணித்து, நியாயத்தை புறக்கணித்து, உண்மையை நாம் தவறுதலாக பேசி நாம் பறை சாற்றுவதுண்டு. உண்மை யாரும் மறித்து வைக்க முடியாது. ஆகவே கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அவர் நம்மையும் உண்மையுள்ளவராக இருக்கும்படி அழைக்கின்றார். கடவுள் நீதியுள்ளவராக இருக்கின்றார். உங்களை என்னையும் நீதி செய்கிற மக்களாக இருக்கும்படியாக அழைக்கின்றார். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே நம்மை ஆண்டவர் அவர் எப்பொழுதுமே உதவியாளராக இருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துவராக இருக்கிறார், நம்மை தொடர்ந்து பலப்படுத்துவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கின்றார், நீதி நிலைநாட்டும்படியாக. அது மட்டுமல்லாமல் உண்மையை தெரிந்து அந்த உண்மைத்தன்மையும் நிலைநாட்டி அனைத்து மக்களையும் ரட்சிக்கின்ற ஒரு புதிய நம்பிக்கையாக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் என்ற நமக்கு கிறிஸ்துமஸ் காலங்களை ஞாபகப்படுத்துகின்ற மாதங்கள், அட்வென்ட்டுக்காக நாம் காத்திருக்கிற மாதங்கள். ஆகும் இந்த அருமை நேரத்தில் கர்த்தருக்கு அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் தாமே இந்த அதிகாலை வேளையில் இந்த புதிய மாதத்தை நம்மை ஆசீர்வதித்து கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளாக வாழும் வளரும் கர்த்தர் தாம் இந்த புதிய மாதத்தை நமக்கு தம்முடைய பலத்தை கொடுத்து நாமும் நீதியுள்ளவர்களாக, நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ளவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். அப்பேற்பட்ட நிலையிலே நாமும் தொடர்ந்து இருக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். கிருபை நேர்ந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அதிகார வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை ஐக்கியங்களை முடிசூட்டி இந்த 11ஆம் மாதத்தில் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தில் கொடுத்தமைக்காக சோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, அற்பரும் குப்பையும் தூசியமாக எங்களுக்கு நீர் ஆண்டவரே உத தாசனாக இயேசு கிறிஸ்துவை மேசியாக புதிய நம்பிக்கையாக இந்த உலகத்திற்கு அனுப்பி 2000 முன்பதாக இந்த உலகத்தை ரட்சிக்கும் பொருட்டாக உடைய குமாரனையே கொடுத்திரே சோத்திரிக்கிறோம். நீதியை நிலைநாட்டும்படியாக அதிகாரிகளும் ராஜாக்களும் எதிர்த்து அந்த நாட்களிலே போராடி ஆண்டவரே நீதி நியாயத்தை நிலைநாட்டும்படி எடுத்து பயன்படுத்தினீரே. ஏழை எளிய மக்கள், யூதரல்லாத மக்களையும் யூத மக்களையும் ரட்சிக்கும் பொருட்டாக அநேகருக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக மக்களை இறையரசுலாக கொண்டு வரும்படி எடுத்து பயன்படுத்தினீரே. ஆண்டவரையே உண்மையான அந்த ஆண்டவரை போற்றும்படியாக கிறிஸ்து வழியாக உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தினீரே. நீர் அன்பு நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், எப்போதும் எங்களோடு கூட இருக்கின்றவர், நீதிக்காக எப்பொழுதும் வாழ்கின்ற ஆண்டவர், நீதியை நிலைநாட்டுகின்ற ஆண்டவர், உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர், உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த உண்மையான ஆண்டவர் நாங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியான
பாக்கியத்தினை கிருபையாக கொடுத்ததற்காக சோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் தாழ்த்தாழ் பிரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் சவால்களும் பாதப்பள்ளி வைக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு எப்படியாக இருக்குமே எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீதியை நிலைநாட்டும்படி எங்களோடு கூட இருக்கின்றீர். நீதி செய்வர்களோடு கூட இருக்கிற நீர் எங்களை ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாக உறுதிப்படுத்தியிருப்பதற்காக சோத்திரிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் வரவு எல்லாவற்றும் மன்னித்து இந்த புதிய மாதத்திலே புதிய பலத்தை தந்து இது எப்படியாக இருக்குமே எங்களுக்கு தெரியாது, ஆனால் உம்முடைய நாமத்தினால் துவங்குகிறோம். கர்த்தர் இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்தீர், அற்புதமாக வழிநடத்தி வந்தீரே. கொடுத்த பல தளர்வுகளுக்காக சோத்திரிக்கிறோம். கொடுத்த அமைதிக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்திற்காக, ஒரு ஆற்றலுக்காக, திருச்சபையின் வாழிலே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதற்காக சோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நாம் ஆஸ்வதிப்பதாக, இந்த காணொலி மூலமாக பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு கிருபை தந்தளிவீராக. கர்த்தர் இந்த மாதத்தில் ஆஸ்வதித்தார், ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக எங்களுக்கு மாற்றி தருவீராக. ஒரு கிருபைக்கும் பராமரிக்கும் பாதுகாப்புகளை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பேற்று எடுத்திடும் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து எடுப்போம். பரமணக்கின் பிதாவே, இப்படி நாம் பரிசுப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, முடிசுத்த பரமணத்திலே செய்யப்படுவது போல பூவிலே செய்யப்படுவதாக. அப்பத்திற்கு தாரும், எனக்கு விரோதமாக குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சுயம் பிரசிப்படாமல் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் அளவை மகிமை நினைக்க முடியவில்லை. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த வாடும் வருவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்கியோடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய சந்தோஷ சமாதானம் வாழ்த்து மனிதரோடும் நம்முடைய குடும்பங்களோடு திருச்சோடு வளர்ச்சியோடு குறிப்பாக நமக்காக இந்த உலகத்திலே அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்து மரித்து ஆண்டவரிடத்திலே சேர்க்கப்பட்டதான ஒருவருடைய ஆத்துமாக்களோடும் ஒரு விட்டு சென்றதான குடும்பங்கள், பிள்ளைகள், திருச்சபை ஆவற்றோடும் இந்த புதிய நாளிலே கர்த்தர் மோடு கொடுத்து சதாக்கள் நிறுத்திருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you all. Happy November.